இத்தனை பிரச்சனைக்கு மத்தியில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக உருவாக்கியிருக்காரு. இந்த சாதனையை எடப்பாடி பண்ணிக்கலாம்ல 4.5 வருஷத்தில். ஏன் பண்ணல? ஜெயலலிதாவை கொடுத்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவர் எடப்பாடி. ஜெயலலிதாவை கொடுத்த தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்தினவர் எடப்பாடி. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7,14,000 பேர் டிகிரி முடிச்சு வெளியே வர்றான். 8.5 லட்சம் பேருக்கு இன்னைக்கு உதவித்தொகை கொடுக்குறாரு ஸ்டாலின். 52 பேருக்கு இன்னைக்கு சம்பளம் 10,000 ரூபா 5,000 ரூபா வாங்கினவனுக்கு இன்னைக்கு அடுத்து 30,000 ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுத்துருக்காரு. எடப்பாடி வந்தால் இதுக்கு என்ன பண்ண போறீங்க? பதில் இருக்கா உங்கள்கிட்ட? இல்லை அண்ணாமலை வந்தால் என்ன பண்ண போறீங்க? பதில் இருக்கா? சீமான் வந்தால் என்ன பண்ண போறீங்க? பதில் இருக்கா? இல்லை விஜய் வந்தால் என்ன பண்ண போறீங்க? பதில் இருக்கா? நேற்று சிவகார்த்திகேயன் சொன்னார், நடிப்பு என்ன கைவிட்டாலும் எனக்கு படிப்பு இருக்கு. என்ன நடிப்பு கைவிட்டாலும் படிப்பு என்னை கைவிடாதுன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதான் மெசேஜ். ஒரு வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் உருவாக்குனது காரணம் எம்ஜிஆர் தானே. டைடல் பார்க் கொண்டாந்து கலைஞர் தானே. ஆனா இன்னைக்கு கல்வி ஒன்றிய அரசு கிட்ட இருக்கே. இந்த எண்ணிக்கையை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. இன்னைக்கு இதன் குரலை மற்ற மாநிலங்களும் ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ரொம்ப சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடந்தது. நீங்கள் நேரடியாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவர். அந்த நிகழ்ச்சி ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அதாவது தமிழ்நாடு அரசின் திட்டங்கள், புதுமை பெண், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், அப்புறம் காலை உணவு திட்டம், இதெல்லாம் முன் வச்சு அதில் பயன்பெற்றவர்கள், பயனாளிகள், அந்த மாணவர்கள்லாம் வந்து பேசினாங்க. நேற்று பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, அதாவது கல்வியில் ரொம்ப பின்தங்கி இருக்கு, திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா மாணவர்கள் சேர்க்கையில ரொம்ப குறைந்து போயிருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல சீமான் கூட வந்து காலை உணவு திட்டத்தெல்லாம் ரொம்ப விமர்சித்து பேசியிருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? நிகழ்ச்சி வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நான் நேற்று அட்டன் பண்ணேன். எப்படி இருக்கு, என்னுடைய என்ன அவுட்கம் என்னன்றதை நேரடியாக பார்த்தேன் நான். அதாவது சின்ன குழந்தைகள், அதாவது காலை உணவு திட்டத்தில் பெனிஃபிஷியரிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கடுத்து புதுமை பெண் திட்டத்தில் வந்த பெனிஃபிஷரிஸ், அதுக்கப்புறம் தமிழ் புதல்வன் திட்டத்தில் வந்த பெனிஃபிஷரிஸ், அதுக்கப்புறம் ஸ்கவுட் திட்டத்தில் வந்த பெனிஃபிஷரிஸ், வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களது காணொளிகள், அதுக்கப்புறம் வந்து அரசு பள்ளியில் படித்து டாக்டர், என்ஜினியர்ஸ், வக்கீல், அப்புறம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், அப்புறம் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி, இப்படி பல்வேறு துறைகளில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் மேடையில் ஏறுறாங்க. இப்படி வந்து ஒவ்வொருத்தருடைய ஸ்டோரியும் நம்ம வந்து லைவாக பார்த்தோம், கேட்டோம். ஒவ்வொன்றுமே டச்சிங்காக, மூவிங்காக இருந்தது. ரியலி எப்படி வந்து காலை உணவு திட்டம் குழந்தைங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனாக, காலையில் பசியோடு செல்லக்கூடிய குழந்தைங்களுக்கு, மயங்கி இதில் பள்ளியில் மயங்கி விழுகக்கூடிய குழந்தைகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது என்பதை அந்த வந்த பெற்றோர்களும் அந்த குழந்தைங்களும் சொன்ன வார்த்தையிலிருந்து ஒரு மூவிங்காக இருந்தது. காமராஜர் காலத்தில் அப்படி ஒரு தேவை இருந்துச்சு. அதுக்கு பிறகு 50 வருஷத்துக்கு பிறகும் வந்து இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தா எப்படி? பஞ்ச பராரிகளா மக்களை வச்சிருக்கீங்களா? காலை உணவு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு மக்களை வச்சிருக்கீங்கன்னு சீமான். அது அப்படி கிடையாது. எல்லாருக்குமே காலை உணவு இருக்கு. காலை உணவு கிராமத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா முதல் நாள் சமைத்த உணவு பழைய கஞ்சி நீராகாரத்தோடு இருக்கும். அது நல்ல அருமையான உணவு. அந்த நீராகாரத்தை சாப்பிட்டு போனால் உடம்புல வந்து ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா நல்லாயிருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு காலையிலே கஞ்சி குடிக்கிறதா அப்படின்னா குடிக்காமல் போயிடும். வீட்டில் உணவு இல்லாமல் அவங்க வந்து போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. கஞ்சியை குடிக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு டெய்லி கஞ்சி குடிக்கிறது பிடிக்காமல் போயிடும். வீட்டில் அப்பா அம்மா வந்து காலையில் வயல்வெளி விவசாய வேலைக்கு போகிறவங்க, அப்புறம் காலவாசலுக்கு காலையில் வெள்ளனை எந்திரிச்சு வெயிலுக்கு முன்னால் கல் இருக்க போகிறவங்க குழந்தைங்க, பட்டாசு தொழிற்சாலை, தீப்பிடி தொழிற்சாலைக்கு போகிறவங்க, அப்புறம் மில்லுக்கு வேலைக்கு போகிறவங்க, இவங்கெல்லாம் பெரும்பாலுமே 100 நாள் வேலை திட்டத்துக்கு. அதுக்கப்புறம் தான் 100 நாள் வேலை திட்டம். அதுக்கப்புறம் 100 நாள் வேலை தான். காலைல 10 மணிக்கு தான் போவாங்க. அவங்கெல்லாம் வீட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்குது. அப்போ சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க, அப்பா இருப்பார், அம்மா இருக்காது, வீட்டில் கஞ்சி காய்ச்ச முடியாத சூழல்.
அப்பா மட்டும் இருந்தார், எப்படி கஞ்சி காய்ச்சுவார்? அவரால் காய்ச்சி வைக்க முடியாத சூழல் இருக்கும். இல்லை அம்மா மட்டும் இருப்பாங்க, வேலைக்கு போனால் தான் கஞ்சின்னு இருக்கும். மொதல் நாள் நைட்டு நீராகார தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காம இருக்கும், கொண்டு போகாமல் இருக்கலாம். எதுக்கு இந்த கஞ்சியை குடிக்கிறது அப்படின்ட்டு போயிடுவாங்க. காலைல இட்லி ஆனா தோசை. இப்ப வந்து காலை உணவு திட்டத்துல உப்புமா தான் போடுறாங்க. அதனால தான் இதுல உப்புமா அரசுன்னு சொல்றேன் அப்படின்னு சீமான் எங்கே உப்புமா சொல்றாரு. போடுறாங்க? ஏன்னா எத்தனை லிஸ்ட்டு போட்டாங்க. அதை வந்து ஒருத்தர் லிஸ்ட்டு போய் காமிச்சாரு. உப்புமா, கேசரி, பொங்கல், இது மாதிரி பல்வேறு ஏகப்பட்ட ஐட்டங்கள், காய்கறிகள், அப்புறம் முட்டை, அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் எத்தனை லிஸ்ட்டு வச்சாங்க. அத்தனை லிஸ்ட்டையும் இப்போ எப்படி அதை சமைக்கிறாங்க, எப்படி அதை ஹைஜீனிக்காக சமைக்கிறாங்க, எப்படி வந்து அதை பாத்திரங்களில் வந்து ஹாட் கேஸில் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே வந்து லைவாக காமிச்சாங்க நம்மளுக்கு. அதனால் வந்து திட்டங்கள்லாம் சில குறைகள் இருக்க தான் செய்யும். அப்பப்போ சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும். அதில் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் ஓவராலாக வந்து மாணவர்களுக்கு காலையில் அந்த உணவை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம் வந்து இது இன்னைக்கு உலகமே பாராட்டக்கூடிய திட்டமாக பல்வேறு மாநில அரசுகள் தமிழ்நாட்டை பார்த்து அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வகையில் இந்த திட்டம் அமைந்திருக்கிறது என்பதில் எந்த விதமான ரேவந்த் மாற்று ரெட்டி அதை நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ரேவந்த் ரெட்டியே சொல்லிட்டார், நேற்றே சொன்னார், கண்ணு முன்னால் நான் வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறோம். திராவிட மாடல் அரசு செய்த திட்டங்களை வந்து மாணவர்களுக்கு நானும் சில ஸ்கில் டெவலப்மெண்ட் யூனிவர்சிட்டியே பண்ணியிருக்கேன். யங் இந்தியா ஸ்கில் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கேன். அதில் நான் உங்களுக்கும் இடம் கொடுக்குறேன் நான் அப்படின்லாம் சொன்னார் அவர். அப்போ தமிழ்நாட்டு திட்டங்களை நாங்கள் பண்ணுறோம், எங்கள் திட்டங்களை நீங்கள் பண்ணுங்கள், இதுதான் நம்மளுக்கு ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். அப்போ இதை நாங்கள் பண்ணுவோம், மோடியும் அமித்ஷாவும் பண்ணாத நாங்கள் 2 பேரும் ஸ்டாலினும் ரேவந்த் ரெட்டியும் பண்ணுவோம்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ இந்த ஸ்கீம் இப்போ ஆரம்ப பள்ளியிலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து மாணவர்கள், அதாவது 6ஆம் வகுப்புலேருந்து 12 வரைக்கும் படிக்கிற மாணவர்கள், 12 வரைக்கும் படித்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு, அதாவது டிகிரி கோர்ஸ் படிக்கும் போதும் டிப்ளமோவோ, டிகிரியோ, ஐடிஐயோ, இல்லை பாலிடெக்னிக்கோ, இல்லை வந்து இது போகிறவங்களுக்கு ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் போகிறவங்களுக்கு, மெடிக்கல் காலேஜ் போகிறவங்களுக்கு இந்த ரூ. 1000 உதவித்தொகை புதுமை பெண் திட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2022 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5,29,000 பேருக்கு இது வரைக்கும் பெனிஃபிட் ஆகிருக்கு. 5,29,000 பேர். 2024ல் ஆண் பசங்களுக்கு, ஆண் பசங்களுக்கு, மாணவர்களுக்கு, அவர்களுக்கு வந்து இந்த திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3,28,000 பேர் அதில் பயன்பெற்றிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 8,45 லட்சம் 9 லட்சம் பேர் இதில் வந்து 8,5 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்களேன், 8,5 லட்சம் பேர் இதில் பயன்பெற்றிருக்காங்க. நீங்கள் நம்மளுடைய வருஷந்தோறும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பில் பாஸ் பண்ணுறவங்க 9,5 லட்சம் பேர். அவங்க அப்படியே 9th 10th படித்து 10th பாஸ் பண்ணுறவங்க வந்து 8,19,000 பேர் 10th பாஸ் பண்ணுறவங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 70,000 பேர் ட்ராப் அவுட் ஆகுது 10th 8லேருந்து 10th ஃபெயில் ஆகிருப்பாங்க, இல்லை ட்ராப் அவுட் ஆகிருப்பாங்க, பல்வேறு ரீசன்ஸில் போயிருப்பாங்க. அடுத்து வந்து 10th 11th 12th படித்து 12th பாஸ் பண்ணுறவங்க 7,18,000 பேர் இந்த வருஷத்தில். அப்போ 9 லட்சம் பேர் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணும்போது 8,18,000, 19,000, 12ஆம் வகுப்பு வந்து 7,18,000. அப்போ கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட் ரேஷியோ, பிரைமரியில் ட்ராப் அவுட் கிடையாது, 100% ஃபுல் அட்டண்டன்ஸ், அப் டு 8th நோ ட்ராப் அவுட், 10th வந்து 7% ட்ராப் அவுட், 12th 7.7% ட்ராப் அவுட். இதை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா பீகார், லடாக், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், ஒரிசா, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க ட்ராப் அவுட் ரேட்டு 10th 22%லேருந்து 38% வரைக்கும் இருக்குது. 28%லேருந்து 38% வரைக்கும் ட்ராப் அவுட் ரேட். தமிழ்நாட்டில் மட்டும்தான் 7% ட்ராப் அவுட் ரேட். அந்த ட்ராப் அவுட் கூட ஆகக்கூடாது, அவங்க உயர்கல்விக்கு போகணுன்றக்காகத்தான் இந்த புதுமை பெண் திட்டம். மாதம் 1000 ரூபா பெண்களுக்கு கொடுத்து படிக்க வைக்கிறது. தமிழ் புதல்வன் திட்டம் வந்து 1000 ரூபா பசங்களுக்கு கொடுத்து நீங்கள் படிங்க, உயர்கல்விக்கு போங்க என்று அதை கூட அந்த 7% ட்ராப் அவுட்டை கூட குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். எடுத்திருக்கார். இப்போ கல்வியை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ காமராஜர் காலத்திலிருந்து
அதன் பிறகு கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா வரைக்கும் சீருடை குடுக்கறதுலேருந்து, புத்தகம் குடுக்கறதுலேருந்து, அ கட்டணமில்லா பயணம், இன்னைக்கு காலை உணவு திட்டம், அப்புறம் அந்த நேரங்கள்ல வந்து சத்துணவு இருந்தது. சைக்கிள் குடுக்குறது, லேப்டாப் குடுக்குறதுன்னு எண்ணற்ற திட்டங்கள். கல்வியில எப்படி நம்ம வந்து குழந்தைகள வந்து பள்ளிக்கு வர வச்சு அவங்கள மேம்படுத்தணும் அப்படின்றது. ஆனா, இன்னைக்கு விமர்சனமா அரசியலா மாறி இருக்கிறது என்னன்னா, இப்ப எல்லாருக்கும் ஒரு ரூ. 1000 குடுத்துரு, சோத்த போட்டுரு அப்படின்ற அந்த லாங்குவேஜ்ல விமர்சிக்கிறாங்க. இல்ல அது வந்து ஒரு தரக்குறைவான விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன். ரூ. 1000 குடுத்துரு அப்படின்னா, அந்த ரூ. 1000னால அ எந்த அளவுக்கு வந்து அந்த ரூ. 1000 சேர்த்து வச்சு, ஒரு பொண்ணு நேத்து ஒரு பொண்ணு சொல்லுச்சு. ரூ. 1000 நான் சேர்த்து வச்சு, நான் போறது, என்னுடைய தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணது போக மிச்சம் இருக்க பணத்த வச்சு, எங்க அம்மாவுக்கு காது கேட்காது. காது மெஷின் வாங்கி குடுத்தேன். எங்க அம்மாவ வந்து செவு காது கேட்காதவர்ன்னு சொல்லி அ சுற்றத்தார்கள் வந்து ஒதுக்குனாங்க. எங்க அம்மாவுக்கு காது மெஷின் வாங்கி குடுத்து ரொம்ப நான் ஹர்ட் பண்ணாங்க அம்மாவ. அம்மா ஹர்ட் பண்ணாங்க. அவங்கள நான் வந்து இது பண்ணேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு பொண்ணு சொல்லுச்சா இல்லையா? இது மாரி 1008 ஸ்டோரி இருக்கு. ஒரு தகப்பன் வந்து பொண்ணுக்காக வந்து பேசினாரு. பொண்ணுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. ஆனா அந்த பொண்ணு வந்து அத்லெட்ல வந்து மிகப்பெரிய சாதனை படைச்சு, ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் பாராலிம்பிக்ஸ் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்கு. இதுக்கான சாதனை வந்து தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அத பண்ணி, பள்ளிக் கல்வித்துறை அத ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்ப இத வந்து அவருடைய அப்பா தகப்பனார் வந்து சொன்னாரு. ஒரு பையன் வந்து இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டோரி. எத்தன ஸ்டோரி நம்பி பார்த்தீங்க. ஒரு பொண்ணு ஜப்பான்ல போய் படிச்ச பொண்ணு, ஜப்பான் மொழியில அ இந்த திட்டத்த பத்தி விளக்குச்சு. முதலமைச்சர வாழ்த்துச்சு. அப்ப இங்கேருந்து போயி ஃப்ளைட்டே ஏறாத ஒரு பையன், சைக்கிள் ஓட்டி பிழைச்சுக்குவோன்னு நெனச்சவன், சைக்கிளே ஓட்ட முடியாத அளவுக்கு வசதி இல்லாத ஒரு பையன், அ ஏரோஸ்பேஸ் பைலட் செலக்ஷன்ல போயி, அன்னைக்கு பைலட்டா மாறி ஃப்ளைட் ஓட்ட போயிருக்கேன்னு சொல்லி ஒருத்தன் சொன்னான். அப்ப இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்க? எல்லாமே அடிப்படையில விளிம்பு நிலை மக்கள், ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மக்கள், கூலி வேலை செய்யக்கூடிய தொழிலாளியினுடைய பையன், டெய்லர் பையன், ஒரு நெசவாளியினுடைய பொண்ணு, கொத்தனாருடைய பொண்ணு, எத்தன பேர நம்ம பார்த்தோம். கண்ணு முன்னால விட்னஸ் பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் நம்மள ஒரு ஒரு அம்மா வந்து நான் முதல்வன் ஸ்கீம்ல போய் படிச்சு, பையனோடயே சேர்ந்து 2 அம்மாவும் பையனும் சேர்ந்து படிக்கிறாங்க. 14 வருஷத்துக்கு அப்புறமா அப்புறம் போய் படிச்சிருக்காங்க. படிச்சிருக்காங்க. அப்ப இத்தன வாய்ப்புகள வந்து ஒரு விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிய உருவாக்கி குடுத்துருக்கு இந்த ஸ்கீம் இல்லையா? நம்ம கண்ணு முன்னால நம்ம பார்த்தது கொஞ்சம் தான். ஆனா, ஒவ்வொரு இதுவுமே வந்து ஒரு மூவிங்கா, டச்சிங்கா இருந்தது. இதெல்லாம் வந்து ரூ. 1000 பிச்சை போடுறது, ரூ. 1000 சோற போடுறது, ரூ. 1000 பிச்சை போடுறதுன்னு சொன்னாங்க அப்படின்னா, அவர்களுக்கு முதல்ல வந்து இந்த ஏழை எளிய மக்கள் மீது, இந்த ஏழை எளிய பாட்டாளி மக்கள் மீது ஒரு அன்பு இல்லைன்னு அர்த்தம். அவர்களை ஏழையாவே வச்சிருக்கிறது யாருன்னு கேக்குறாங்க. ஏழையாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் எல்லாரும் உடனே வசதியா மாறிருவாங்களா? அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கா இல்லையா? தனிநபர் வருமானம் கூடியிருக்கா இல்லையா? தனிநபர் வருமானம் கூடியிருக்கு. சிங்கிள் பேரண்ட் அதிகமா இருக்காங்க. தாய் தந்தை இழந்து அ ப பாட்டி படிக்க வைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அதிகமா இருக்காங்க. அதுக்கு காரணமா குடியும் இருக்கு. அது வந்து நான் மறுக்கல. டாஸ்மாக் வந்து குடியும் வந்து இந்த இந்த சீரழிவுக்கு காரணமாவும் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி அது வருமானத்திற்கு உரியதா இருந்தா கூட, அத குறைக்கணுன்ற எ எ தேவை இருக்கு. அத குறைக்கணும். அத ஆக்சஸ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு கிடைக்காத அளவுக்கு அத ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள்னால இள வயசுல ஏகப்பட்ட பேர் இறந்து போயிடுறாங்க. அப்ப தாய் விதவையாயிடுறாங்க. சில விஷயங்கள்னால தகப்பன் இறந்துடுறாரு, தாய் விதவையாயிடுறாங்க. இல்லைன்னா தாய் வந்து இறந்துடுறாங்க. தகப்பன் தனியா நின்னு பார்க்குறாரு. அப்ப குடும்ப சூழல் காரணமாக வறுமையின் பிடியில் தள்ளப்பட்டவர்கள். இது வந்து ஒரு சமுதாயத்தில எப்ப வேணாலும் நடக்கும். ஒரு சமுதாயத்தில வந்து எல்லாருமே உயர்ந்த நிலைக்கு போயிருவாங்கன்னு சொல்ல முடியாது. வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படுகிறது. 100 நாள் வேலை திட்டம். கடைக்கோடியில இருக்கிறவங்களுக்கும் அந்த பயன் போய் சேரணும். கடைக்கோடியில இருக்கிறவங்களுக்கு பயன் போய் சேரத்தான் வேணும். அவர்களுக்கு இலவசமா அரிசி குடுக்குறாங்க. இலவசமா ரேஷன்ல எல்லாமே குடுக்குறாங்க. இருந்தும் பிள்ளைகள படிக்க வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? சரி அவன் வேலைக்கு போனா நம்மளுக்கு இன்னும் வருமானம் வருமே, கடன் அடைச்சுக்கலாமே, இந்த நல்லது கெட்டது மொய் செஞ்சுக்கலாமே, இப்படி நினைச்சு பிள்ளைகள டிராப் அவுட் பண்ணி நிறுத்தி படிக்க வேணாம்னு சொல்றவங்க எத்தன பேரு?
ஒரு பிள்ளையெல்லாம் படிக்க வேணாம்னு சொல்லி அவங்க அப்பா நிறுத்தின பிறகு அந்த 1000 ரூபா அப்ளிகேஷன் போட முடியாமல் ஒரு பிள்ளை வந்து வேலைக்கு போய் அந்த பணத்தை வச்சு அப்ளிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் 20,000 கொடுத்து ஃபீஸ் கட்ட வச்சு அந்த பொண்ணு படித்து இன்றைக்கி நான் வந்து கணித ஆசிரியராக வரேன்னு சொல்லி முதலமைச்சர் கூப்பிட்டு பரிசு கொடுத்தாரா இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்துங்க வறுமையில் வந்து உடனே வளமையாக மாற்றிடுவோம் அப்படின்றது வந்து 1008 சமூக சூழல் காரணமாக, குடும்ப சூழல் காரணமாக, குடும்ப கடன் காரணமாக, அவங்களுடைய வாழ்க்கை முறையின் காரணமாக வறுமையில் தள்ளப்பட்டவர்கள். அவர்களை நம்ம வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு எல்லாமே இலவசமாக கொடுக்குது. சாப்பாடு, அரிசி இலவசம், ரேஷனில் வந்து சுகர் இலவசம், மண்ணெண்ணெய் இலவசம், பொங்கல் தீபாவளிக்கு பரிசு பொருள்கள், மாதம் 1000 ரூபா இப்படியெல்லாம் கொடுத்த பிறகு பேருந்து கட்டணம் இலவசம், மகளிருக்கு இலவசம், இத்தனையும் கொடுத்த பிறகு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்றது தெளிவாக தெரியுது இல்லையா? அப்போ இதெல்லாம் தேவை இன்னும் இருக்குது, இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஆனால் இது வந்து அவங்களுக்கு ஒரு வேல்யூ எடிஷன், ஒரு இன்க்ரிமெண்டல், ஒரு சப்போர்ட், ஒரு நம்பிக்கை, ஒரு உரிமை. நம்மளுக்குன்னு ஒரு பணம் வரும், 1000 ரூபா பணம் வரும், ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒரு மருந்து வாங்கணும், ஏதாவது ஒரு இது பண்ணணும். இல்லம் தேடி மருத்துவம் இருக்குது, வீடுதோறும் மருந்து கொண்டு கொடுக்குறாங்க, மருத்துவத்தை கவனிச்சுக்கிறாங்க. ஸோ இத்தனை இருந்தால் கூட அவர்களுக்கென்று தனிப்பட்ட தேவைகளுக்கு அது பயன்படுதா இல்லையா? அப்போ பயன்படுதுன்றதை அதை வந்து விளக்கமாக வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் வந்து கல்வியாளர்கள் கலந்துக்கிட்டாங்களா? துணைவேந்தர்கள் அந்த மாதிரி யாரும் கலந்துக்கிட்டாங்களா? சிவகார்த்திகேயனை ரொம்ப முன்னிறுத்துறாங்களே. அவரு 2 டிகிரி முடிச்சிருக்காரு, கல்வியின் தேவை குறித்து பேசுறாரு. ஆனால் ஒரு நடிகரை தானே பெருசாக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கிறாங்களே. நடிகர்கள் வந்து அவர் உதயநிதியோட ஃப்ரெண்டு சிவகார்த்திகேயன் சொல்லி கூப்பிட்டுருக்கலாம், இன்வைட் பண்ணியிருக்கலாம். கல்வியாளர்கள் வந்திருந்தாங்க, மீடியா பர்சன்ஸ் வந்திருந்தாங்க, யூனிவர்சிட்டிஸு வைஸ் சான்சலர்ஸ்லாம் வந்திருந்தாங்க, ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அப்புறம் அதிகாரிகள் வந்திருந்தாங்க. அப்புறம் சிறப்பு அழைப்பாளர்களாக சிவகுமார் வந்திருந்தார், அகரம் ஃபவுண்டேஷன். அவர் கல்வியாளர் தானே. அகரம் ஃபவுண்டேஷன் எத்தனை மாணவர்களை படிக்க வைக்கிறாரு, சூர்யாவும் கார்த்தியும் சிவகுமார் சாரும் சேர்ந்து. ஸோ இப்படி வந்து அப்புறம் வந்து நீதிபதிகள் வந்திருந்தாங்க, ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருந்தாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருந்தாங்க, எல்லாருமே அழைச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு அட்ராக்ஷன் வந்து சினிமாவை பார்த்தா அட்ராக்ஷன் ஆகுது மாணவர்களுக்கு. நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இளைஞர்களுக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிவகார்த்திகேயனை பார்த்த உடனே ஆன்னு கத்துறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சினிமா கவர்ச்சி என்பது உடனடியான பப்ளிசிட்டி மாணவர்கள் மத்தியில் தெரிய வைக்குது, இந்த சினிமா கவர்ச்சி. அப்போ அவருக்கு தெரிஞ்சவங்களை பார்த்த உடனே மாணவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் ஒரே சந்தோஷம். அப்போ அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அது தப்புன்னு நம்ம சொல்லலை. ஆனால் இந்த கவர்ச்சிக்கு அடிமையாயிடக்கூடாது, அதான் இங்கே முக்கியம். இந்த ப்ரோக்ராமே, என்டையர் ப்ரோக்ராமே கவர்ச்சிக்கு அடிமையாகி உன் வாழ்க்கையை தொலைச்சிடாதன்றதுக்கு தான் ப்ரோக்ராம் வந்து எதுக்கெல்லாம் அடிமையாக இருக்காங்க இன்றைக்கி பாருங்கள். சோசியல் மீடியாவுக்கு அடிமை, அதாவது எது இன்ஸ்டாகிராம் மாணவர்கள் அடிமையாக இருக்காங்க, ஃபேஸ்புக்கு அடிமை, ட்விட்டர் அடிமை, ரீல்ஸுக்கு அடிமை, ஷார்ட்ஸுக்கு அடிமை, ஓகே, வீடியோ கேம்ஸுக்கு அடிமை, மொபைல் ஃபோனுக்கு அடிமை, வாட்ஸ்அப்பில் அடிமை, யூடியூப் பார்த்து அடிமை, நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்து அடிமை, இத்தனைக்கும் அடிமையாகி இத்தனையும் தாண்டி கதையில் வரக்கூடிய திரைப்பட கதாநாயகர்களை பார்த்து அடிமை. கதாநாயகர்கள் ரட்சகர்களாக நினைக்கக்கூடிய மனோபாவம், அதான் நம்ம நேற்று பார்த்தோம். கதாநாயகர்களை பார்த்த உடனே தனக்கு பிடித்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க, தனக்கு பிடிக்க மாதிரி பாட்டு பாடுறாங்க, தனக்கு பிடிக்க மாதிரி சண்டை போடுறாங்க. இது எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் செட்டு போட்டு டூப்பு போட்டு எடுக்கிறாங்க. இவர்களுக்கும் உண்மைக்கும் சம்மந்தமே இல்லைன்றத அவர்கள் வளர்ந்த பிறகு தான் தெரியும் அவங்களுக்கு. இந்த இள வயசுல அது தெரியாது. அப்போ இப்போ விஜய் மேல இருக்கிறது கூட அதானா? அதே தான், வேற என்ன இருக்கு? விஜய் மேல இருக்கு, அது நல்லா டான்ஸ் ஆடுறாரு. இப்போ சின்ன குழந்தைங்கலாம் அந்த டான்ஸை பார்த்து டான்ஸ் ஆடுறாங்க. நேற்று சிவகார்த்திகேயன் சொன்னார், நடிப்பு என்ன கைவிட்டாலும் எனக்கு படிப்பு இருக்கு. அதுதான் சிவகார்த்திகேயன் வந்து யூனிக். நான் படித்தேன், பிஇ படித்தேன், அடுத்து எம்பிஏ படிச்சிருக்கேன்.
எம்பிஏ படிச்சிருக்கேன், என்னை நடிப்பு கைவிட்டாலும் படிப்பு என்னை கைவிடாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதான் மெசேஜ். அப்போ என்ன அர்த்தம்? படிப்பு தான் இம்பார்ட்டண்ட்டு. நடிப்பு தொழிலில் நான் இப்போ நல்ல வருமானம் ஈட்டுறேன், எல்லாம் செய்கிறேன், உங்களுக்காக நடிக்கிறேன். ஆனால் நான் படிச்சிருக்கேன், எனக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குது. அந்த நாலேஜ் என்னை என்றைக்குமே கைவிடாது. அந்த நம்பிக்கையை அவர் நடிகராக வந்து அவர் இங்கே கொடுத்தார். அப்போ அந்த நடிகர் படித்ததுனால தான் அதை கொடுத்தார். இல்லைன்னா கொடுக்க முடியுமா உங்களுக்கு? அந்த தைரியத்தை கொடுக்க முடியுமா? படிக்காத நடிகர்கள் வந்து அந்த இடத்துக்கு தகுதியானவர் தான் அவர் தகுதியானவர்னால தான் அவரை கூப்பிட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு தகுதியாக அவர் நிரூபித்தார். அந்த நிரூபித்து முடிச்சுட்டு அவர் கிளம்பினார்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சினிமா நடிகர்கள். எம்ஜிஆர் வந்து நடித்தார்னா எம்ஜிஆர் அப்படியே வாழ்ந்தார். எம்ஜிஆர் வந்து பொது உடைமை கருத்துக்களையும் திராவிட சித்தாந்தத்தையும் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் மக்களை பக்குவப்படுத்தி பண்படுத்தி பாடல்கள் மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவும் நடிப்பின் மூலமாகவும் எந்த விதமான வன்முறைக்கோ இரத்தக்கரைக்கோ ரத்தம் தெறிக்கவோ அவர் பண்ணதில்லை. சிலம்பம் பண்ணுவார், இரட்டை சுழல் இரட்டை சுருள் விளையாண்டுருக்காரு, மான்கொம்பு சண்டை போட்டிருக்காரு, சிலம்பம் போட்டிருக்காரு, சிங்கத்தோட சண்டை போட்டிருக்காரு, புலியோட சண்டை போட்டிருக்காரு, எல்லாமே நேச்சுரலாக பண்ணியிருக்காரு அவர். ஆனால் அநியாயத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கதாநாயகனாக அவர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவருடைய வசனங்கள் அவருடைய பாட்டுகள் இன்னைக்கும் மக்கள் மத்தியில் இருக்குது. இன்னைக்கு விஜயே எம்ஜிஆர் பாட்டை தானே பாடுறாரு. ஒரு காலம் வரும், ஒரு கடமை வரும், இந்த ஆட்டத்தின் காக்கையின் கூட்டத்தை ஒழிப்பேன், கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். யார்? ஏன் விஜய் நடித்த படத்தில் ஒரு பாட்டு பாடல? நீ ஒரு பாட்டை அதை நீ பாடியிருந்தீங்கன்னா உன் பாட்டை பாடியிருக்கலாம். எம்ஜிஆர் பாட்டை தானே பாட வேண்டியது இருக்கு. அப்போ எம்ஜிஆர் மாதிரி நான் வரணும் அப்படின்னு நினச்சா, சூரியனை போல நீ பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் சூரியனை போல எரிய கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னது அப்துல் கலாம். சூரியனை போல நீ பிரகாசிக்க வேண்டும் என்றால் சூரியனை போல எரிய கற்றுக்கொள்ளணும். தெரிஞ்சியா? நீ எம்ஜிஆரை போல வரணும்னு நினைக்கிறீங்கல்ல, எம்ஜிஆரை போல மனிதனாக மாறணும், எம்ஜிஆரை போல பொது உடைமை சித்தாந்தத்தை பேசணும், எம்ஜிஆரை போல திராவிட சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் கொண்டு விதைச்சார், அன்பை விதைச்சார், பண்பை விதைச்சார், அறிவை விதைத்தார், வாத்தியார்னு பேர் வாங்கினார். வாத்தியார்னு பேர் வாங்கின ஒரு நடிகரை சொல்லுங்க பார்ப்போம். விஜய் வாத்தியார் சொல்ல முடியுமா? நீங்கள் போதை கற்றுக் கொடுத்த வாத்தியார் சொல்லலாம். போதை எப்படி அடிக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்த வாத்தியார், போதை மருந்தை எப்படி கடத்துறதுன்னு சொல்லக்கூடிய வாத்தியார் விஜய். வன்முறையை துப்பாக்கியை வச்சு கடன்னு எல்லாரும் சுட்டு தள்ளிய வாத்தியார் விஜய்ன்னு சொல்லலாம்ல. பெண்களை வந்து விரட்டி லவ் பண்ணி டான்ஸ் ஆடின விஜய் அப்படின்னு சொல்லலாம். ரவுடித்தனம் பண்ண விஜய்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் சொல்லலாம். நீ வாத்தியார்னு உன்னை எப்படி சொல்ல முடியும்? காலையில் எந்திரிக்கிறதே இப்போ தண்ணியை போட்டு எந்திரிக்கிறேன்னு மாஸ்டர் படத்தில் தண்ணியை போட்டு தான் எழுப்புனானா இல்லையா? அப்போ நீ எப்படி வாத்தியாரா இருப்ப? அப்போ உன்னை பின்பற்றக்கூடிய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு அவனை போதை பழக்கத்தை 3 மணி நேரம் கற்றுக் கொடுக்குற, ட்ரக்கு கடத்தல், போதை கடத்தலில் கற்றுக் கொடுக்குற, போதை மருந்தை சொல்லிக் கொடுக்குற, எந்த மருந்துன்றதை சொல்லிக் கொடுக்குற, வன்முறையை சொல்லிக் கொடுக்குற, ரவுடீசத்தை சொல்லிக் கொடுக்குற, இத்தனையும் சொல்லிக் கொடுத்த உடனே எப்படி வாத்தியார்னு ஏற்றுக்க முடியும்? அப்போ இத்தனைக்கும் அடிமையாகக்கூடிய இளைஞர் கூட்டத்தை, அதனால தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு, நேற்று நான் பார்த்ததுலேருந்து சொல்கிறேன், அதாவது மாணவர்களே, இளைஞர்களே, நீங்கள் விளக்கொளிச்சத்தை பார்த்து விட்டில் பூச்சிகளாக வீழ்ந்து விடாதீர்கள். உங்களுக்கு நான் அக்னி சிறகை தருகிறேன். அந்த சிறகு புதுமைப்பெண், அந்த சிறகு தமிழ் புதல்வன், அந்த சிறகு நான் முதல்வன், அந்த சிறகு ஸ்கவுட். இந்த சிறகுகளை உனக்கு கொடுக்குறேன். கழுகை போல உயர பறந்து பார், உலகம் உனக்கு வசப்படும் என்று மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த சினிமாவால், சினிமா கவர்ச்சியால், சோசியல் மீடியா அடிமைத்தனத்தால், போதைப் பொருள் அடிமைத்தனத்தால், இந்த குடி அடிமைத்தனத்தால் பாழாகி போகக்கூடிய ஒரு சமுதாயத்தை, இளைய சமுதாயத்தை, ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை அவங்களை சீர்திருத்தம் பண்ணி அவர்களுக்கு வாய்ப்பை வழங்கி, கிட்டத்தட்ட நான் முதல்வன் ஸ்கீமில் 41,38,000 பேர் அப்ஸ்கில்லிங் ட்ரைனிங் கொடுத்துருக்க. இந்த வருஷம் மட்டும் 14 லட்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 2085 இன்ஸ்டிடியூஷன்ஸ், 2085 இண்டஸ்ட்ரியில் 14 லட்சம் பேருக்கு இந்த வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் 41,38,000 பேர். இந்த 14 லட்சம் பேர் எவ்வளோ ஆச்சு? 54 லட்சம். 54 லட்சம் பேருக்கு ட்ரைனிங் இந்த 5 வருடத்தில் ட்ரைனிங் கொடுத்து அவனுடைய வாழ்க்கை தரத்தில், அவனுடைய வேலை வாய்ப்பில் அவனை இன்னைக்கு இருக்கக்கூடிய
சம்பளம் எவ்வளோ வாங்குறானோ அதை விட 2x சம்பளம் அதிகமாக 2 டைம்ஸ் சம்பளம் அதிகமாக வாங்கக்கூடிய அளவுக்கு அவனை பக்குவப்படுத்தி இண்டஸ்ட்ரி ரெடி ப்ராடக்டாக மாற்றி காமிச்சிருக்காரா இல்லையா? இதை வந்து நீங்கள் பாராட்டணுமா பாராட்டக்கூடாதா? ஒரு பக்கம் நடிகர்கள் போதையை கற்பிக்கக்கூடிய நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காரு, ஒரு பக்கம் வன்முறையை வித்திடக்கூடிய நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காரு, ஒரு பக்கம் வந்து மாணவர்களையும் இளைஞர்களையும் சீரழித்து தன் படத்தில் சீரழித்து விட்டு டான்ஸ் ஆடி சீரழித்து விட்டு அவர்கள் வந்து இன்னைக்கு திருத்துறேன்னு சொல்லி ஒரு நடிகர் வந்திருக்காரு. இந்த பக்கம் ஒரு பக்கம் அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மக்கள் கட்சியை, எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை, ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கிய கட்சியை, 30 ஆண்டு காலம் ஆன கட்சியை ஹிந்துத்துவ சக்திகளுக்கு, மோடி அமித்ஷாவுக்கு அடிமை ஆக்கி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிமையாக்கி, தானும் அடிமையாகி மற்றவர்களை தவறாக பேசி கொண்டு திரியக்கூடிய ஒரு தலைவரை பெற்ற கட்சியான அதிமுக இருக்கு. ஒரு பக்கம் போதை, நான் அரசியல் தலைவன், நான் தான் முதல்வர்னு சொல்றாரு. ஒரு பக்கம் அடிமை, நான் தான் முதல்வர்னு சொல்றாரு. ஒரு பக்கம் சீமான், நான் தான் முதல்வர்னு சொல்றாரு. சீமான் இன்னைக்கு பேசினா நாளைக்கு மாற்றி பேசுகிறார். அவருக்கு கண்டென்ட் இருக்கு, கருத்து இருக்கு, நல்லா பேசக்கூடிய ஆள் தான். ஆனால் இன்னைக்கு பேசின தத்துவத்தை நாளைக்கு மாற்றி பேசுவார், நாளைக்கு பேசினதை நாளை கழிச்சு மாற்றி பேசுவார். அப்போ இவரோட ஒரு ஆட்சியை கொடுத்தோம்னா இன்னைக்கு சொன்னதை நாளைக்கு பண்ணுவாரான்னு தெரியாது. அப்போ அந்த கிரெடிபிலிட்டி இல்லாத ஒரு தலைவராக சீமான் இன்னைக்கு காட்சி அளிக்கிறார். அப்போ இவங்க தான் நம்ம கண்ணு முன்னா இருக்கார். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அண்ணாமலை இருக்கார். ஒட்டுமொத்த பிஜேபியும் அண்ணாமலையை நம்பி அண்ணாமலையை இறக்கி விட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நேர்மையானவர், திமுகவை எதிர்ப்பார், அதிமுகவை எதிர்ப்பார், பிஜேபியை உருவாக்குவார், காப்பாற்றுவார் என்று சொல்லி அவருக்கு Z+ செக்யூரிட்டி கொடுத்து அவரை வந்து பாத யாத்திரை நடக்க விட்டு மக்கள் மத்தியில் ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி இவர் நல்லவர், இவர் வல்லவர், இவர் வந்து எல்லாரும் எதிர்ப்பார் அப்படின்னு நம்பி போன ஒரு மூவிங் க்ரௌடு அண்ணாமலைக்கு 11.5% வாக்குகளை பெற்று தந்தது. ஆனால் இன்னைக்கு என்னாச்சு? எடப்பாடி என்ற ஒருத்தரால் அண்ணாமலை தூக்கி எறியப்பட்டார், அண்ணாமலை ஒதுக்கப்பட்டார். நம்ம அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னாச்சு அப்படின்னா, அண்ணாமலை ஊழல் பண்ணியிருக்கிறார் என்று அண்ணாமலை கட்சியை சேர்ந்த பிஜேபி கட்சியை சேர்ந்தவர்களே அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்லி ஆதாரத்தோடு வெளியே கொண்டாந்துறாங்க. 80 கோடிக்கு இடம் வாங்கியிருக்காரு. எங்கே வந்துச்சு உனக்கு பணம்? உன்னுடைய வருமான வரி 1.5 கோடி, நீ 80 கோடிக்கு எப்படி இடம் வாங்கின என்ற கேள்வி கேட்டான். பதில் சொல்ல முடியலையா? முடியாமல் வச்சா. அப்போ என்னாச்சு? ஒரு பிம்பம். இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவார், அண்ணாமலைக்கு தான் செல்வாக்கு இருக்குது பிஜேபியில், நம்பி ஓட்டு போட்ட இளைஞர்கள் அண்ணாமலை பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொன்னவரை பிஜேபி என்ன பண்ணிருச்சு? இவன் ஒரு ஊழல் ஆவாதி என்று பிஜேபியை சிம்பிள் முத்திர குத்திருச்சா இல்லையா? ஆருத்ரா ஸ்கேமில் ஊழல், அமைச்சர்கிட்ட பணம் வாங்கியிருக்காருன்னு நக்கீரன் பிரகாஷ் சொல்கிறாரு. ஏகப்பட்ட குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்கு. இத்தனையும் பண்ணி இவர் எப்படி ஊழலுக்கு எதிரான கட்சியை உருவாக்குவார்? அப்போ என்னாச்சு? பிஜேபிக்கு பயன்படலைன்னா உன்னால் நீ தனியாக கட்சி ஆரம்பித்தாலும் உன்னுடைய செல்வாக்கு ஏறாதுன்னு பிஜேபி அவரை ஊழல்வாதின்னு முத்திர குத்தி வச்சிருச்சு. இல்லை, அவர் தான் நான் பால் பண்ண வைக்க போகிறேன், இனிமே விவசாயம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாரு சார். அப்போ தான் நம்ம ஆடு மேய்க்க போகிறேன்னு வந்தாருங்க. ஆடா மேய்ச்சாரு? பால் பண்ண வச்சிருக்க வேண்டியதானே பால் பண்ணைய. எப்படி 80 கோடிக்கு நிலம் வாங்கினாரு? எப்படி அவருடைய மச்சான் வந்து 400 கோடிக்கு செங்கல் காலவாசல் பிரிக் அது தனியாக ட்ரஸ்ட் இருக்கு, நான் மனைவி பேரில் வந்து. ஏன் அது வந்து ட்ரஸ்ட் ஐபிஎஸ்ஸாக இருக்கும்போது வரல இந்த பணம்? ஏன் அண்ணாமலை ஒரு பிஜேபியோட தலைவரான பிறகு இந்த பணம் வருது? ட்ரஸ்ட்டுக்கு வந்த வருமானம் எப்போ வந்து? வீட்டு வாடகையே கொடுக்க முடியல, நண்பர்கள் தான் உதவி செய்கிறாங்கன்னு சொன்னார். இந்த பணம் எப்படி வந்துச்சு? வீட்டு வாடகை கொடுக்க முடியாதவருக்கு இவ்வளோ பணம் எப்படி வந்தது? அப்போ என்ன அர்த்தம்னா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து நீங்கள் இவர் அண்ணாமலைக்கு என்ன ப்ராப்ளம்னா, அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதன், தனிப்பட்ட முறையில் திறமையான ஆள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் எந்த சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு இங்கே வந்து விற்க வந்தாரோ, மதவாத சித்தாந்தத்தை விற்க வந்தாரோ, அமித்ஷாவுடைய குரலாக, மோடியினுடைய குரலாக இங்கே வந்து ஒலித்தாரோ, பிஜேபிக்கு ஆதரவாக பேசி தமிழ்நாட்டு எதிராக நடந்தாரோ, அவர் இனிமேல் இவரை வச்சு ஜெயிக்க முடியாது என்ற நிலை வந்த பிறகு, இனிமேல் இவரை வச்சு கூட்டணி ஃபார்ம் பண்ண முடியாது என்ற நிலை வந்த பிறகு, இனிமேல் இவர் வந்து தன் சொந்த செல்வாக்கை தான் பார்க்குறாரு, கட்சிக்கு இவர் பயன்பட மாட்டார் என்ற நிலை வந்த பிறகு, எடப்பாடி சொன்னார் ஒரே காரணத்தை பயன்படுத்தி அவர் தூக்கி எறிஞ்சதா பிஜேபி தூக்கி எறிந்தது. இன்னைக்கு தனி கட்சி ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சுடுவார்னு சொல்லி இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி அண்ணாமலை ஊழல்வாதின்னு முத்திர குத்தி உள்ளே வச்சுட்டாங்களா இல்லையா? ஒன்று நீ எனக்கு பயன்படு, இல்லை நீ தனி கட்சி போனாலும் நீ ஊழல்வாதி தான் போக முடியும் அப்படின்னு வச்சுட்டாங்களா இல்லையா? இது நான் இன்னைக்கு சொல்லலை, நான் அண்ணாமலைகிட்ட அன்னைக்கே எச்சரிச்சிருக்கேன். எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன், அண்ணாமலை
கொஞ்சம் பார்த்து பேசியா, கொஞ்சம் உன்னுடைய அறிவை பயன்படுத்தி பேசு. பிஜேபிக்கு ஜால்ரா போடாத, ரொம்ப சித்தாந்தத்தை பற்றி பேசாத, நான் தான் சொல்லி ஊடகத்தை வந்து தரக்குறைவாக நடத்தாத. என்கிட்ட இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரியே இருக்குது, எல்லா ஊடகத்தையும் நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி மிரட்டாத. பக்குவத்தோட தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசு. இல்லைன்னா உன்னையவே இந்த கட்சி, பிஜேபி கட்சி உன்னையவே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும்னு நானே சொல்லியிருக்கேன், டிவிலே பேசியிருக்கேன் நான். இன்றைக்கி அந்த நிலைக்கு வந்துட்டாரா இல்லையா? வந்தாச்சு. அப்போ ஒரு பக்கம் நடிகர், மக்களையும் இளைஞர்களையும் சீரழித்த ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்கார், என் முன்னால் இருக்கார், பொதுமக்களாகிய என் முன்னால் இருக்கார். இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் கட்சியை பிஜேபிக்கு அடிமையாக்கிய எடப்பாடி முன்னால் நிற்கிறார். தன் கொள்கையை தானே மாற்றி பேசக்கூடிய தலைவராக சீமான் நிற்கிறார். பெரியார் மண்ணுன்றதை போய் பெரியாரே மண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரியார் இந்த சமூக நீதிக்காக, சுயமரியாதைக்காக, பகுத்தறிவு சித்தாந்தங்களை விதைத்த பெரியாரைய நீ மண்ணுன்னு சொல்லினா நீ பெரிய புண்ணா கேட்பனா இல்லையா? எனக்கு நண்பர் தான் அவர். அப்போ இந்த சித்தாந்தத்தோட ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. இவர் முன்னால் நிற்கிறார். இவருக்கு அடுத்து அண்ணாமலை, ஊழல் முத்திரையோடு அண்ணாமலை வந்து நிற்கிறார். அதிகார வெறி, மதவெறி, ஊழல் முத்திரையோடு நிற்கிறார். இந்த 4 பேருக்கு மத்தியில் ஸ்டாலின் நிற்கிறார். யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இத்தனை சாதனைகளை படைத்த ஸ்டாலின் கோட்டா, உரிமை குரல் எழுப்பிய ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவாங்களா? இத்தனை பேருக்கு ஓட்டு போடுவாங்களா? சொல்லுங்க. இப்ப கல்வியில வந்து பார்த்தோம்னா, இப்ப நேத்து தியாகராஜா குமாரராஜா இயக்குனர் கூட பேசும்போது, துரோணாச்சாரியிலேருந்து ராஜகோபாலாச்சாரி வரைக்கும் நம்ம போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அந்த கருத்தை அவர் சொன்னாரு. இன்னைக்கும் கூட ஒன்றிய அரசு கிட்ட நம்ம போராட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு. அவங்க வந்து கல்வி வந்து அவங்க கிட்ட இருக்குது. புதிய கல்விக் கொள்கையை அவங்க எடுத்துட்டு வராங்க. அதை எதிர்த்து ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கு. நிதி குடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த விஷயங்கள தாண்டி தமிழ்நாடு எப்படி ஷைன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதுதான் வந்து என்னன்னா, தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில நம்ம முன்னேறணும் ஃபர்ஸ்ட். அதுக்கான பாத்தை வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்காரு. இது ஒரு சைடில் கல்வியில் வளர்ச்சி, இன்னொரு சைடு வந்து வளர்ச்சி திட்டங்கள், ஒரு சைடில் வந்து மத்திய அரசனுடைய பாராமுகம், மத்திய அரசுடைய துரோகம். விஜய் கூட கல்வியில் அனைவருக்கும் கல்வியில மாற்றம் கொண்டு வரும்னு சொல்றாங்க. அனைவருக்கும் கல்வி தாங்க கொடுத்துருக்காங்க. இருக்கு. அனைவருக்கும் கல்வி இல்லாம எத்தனை பேர் வெளிநாடு போய் படிச்சிருக்கான் சொல்லுங்க. எம்ஜிஆர் வந்து உருவாக்கி கொடுத்தாரு, பியூசியை ஒழிச்சிட்டு +2 உருவாக்கி கொடுத்தாரு. +2 உருவாக்கி கொடுத்து மட்டுமே நின்னாரு. நான் படிக்கும்போது 15 காலேஜ், 7 காலேஜ் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், 7 காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் வந்த பிறகு இன்னைக்கு 500 காலேஜ். சாராயம் வித்தவனை எல்லாம் கல்வி தந்தை ஆக்கினாரா இல்லையா? கெட்டவனை நல்லவன் ஆக்கினாரா இல்லையா? பல்லாண்டு வாழ்க்கை படத்தில் யார் என்ன பண்ணுவார்? கெட்டவர்களை நல்லவர்கள் ஆக்கினார். அப்போ சாராயம் வித்தவங்களெல்லாம் கல்வி தந்தை ஆக்கினாரா இல்லையா? கவர்மெண்ட்டால் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு காலேஜ் கட்ட முடியாது, மெடிக்கல் காலேஜ் கட்ட முடியாது, இந்த காலேஜ் கட்ட முடியாது. அதனால் இன்ஜினியரிங் காலேஜை உருவாக்கி கொடுத்து ஒரு வீட்டுக்கு ஒரு இன்ஜினியரை உருவாக்குனது காரணம் எம்ஜிஆர் தானே. சரி, எம்ஜிஆருக்கு அப்புறம் டைடல் பார்க் கொண்டாந்தது கலைஞர் தானே. அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஒரு கலைஞர் தானே. அதன் மூலமாக தானே ஒய்டிகே ப்ராப்ளம் வந்தப்போ தமிழ்நாட்டிலேருந்து அத்தனை இன்ஜினியர்கள் வெளிநாட்டுக்கு போனாங்களே, அதுக்கான காரணம் என்ன? அப்போ இவர்கள் அமைத்து கொடுத்த பாதை தான் அங்கே கொண்டு போய் சேர்த்துச்சு. தரமான கல்வி இல்லைன்னா எப்படி தமிழன் வந்து வெளிநாட்டில் போய் சர்வே பண்ணியிருக்க முடியும்? ஆனால் இன்னைக்கு கல்வி ஒன்றிய அரசு கிட்ட இருக்கே. கல்வியினுடைய நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 வச்சு அமல்படுத்துறதுக்கு ஒன்றிய அரசு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இருக்கு. அப்போ இதில் அந்த எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய மாநிலமாக இன்றைக்கு வந்து குலக்கல்வியை கொண்டு வரக்கூடிய NEP 2020, 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு பொதுத்தேர்வு கொண்டு வந்து மாணவர்களை வெளியேற்றக்கூடிய NEP, காலேஜில் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயரில் எக்ஸிட் ரூட்டை கொடுத்து மாணவர்கள் அங்கேருந்தே வெளியே போ, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியே போ, டிப்ளமா வாங்கிட்டு வெளியே போ, 3 வருஷம் படிச்சேன்னா டிகிரி வாங்கிட்டு வெளியே போ என்று வெளியே அனுப்பக்கூடிய NEP, இந்த NEPயை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. இன்னைக்கு இதன் குரலை மற்ற மாநிலங்களும் ஒழிக்க ஆரம்பித்திருக்கிறது. கேரளா ஒழிக்குது, வெஸ்ட் பெங்கால் ஒழிக்குது, மற்ற மாநிலம் ஒழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்கள் லேட்டாக தான் அவங்களுக்கு புரியுது. நம்ம வந்து சமூக நீதியின் பெரியார் மண்ணு, சமூக நீதியால் விதைத்த பெரியார் மண். அதனால தான் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறான். சமூக நீதிக்காக போராடியவர், சுயமரியாதைக்காக போராடியவர், பகுத்தறிவு சித்தாந்தத்துக்காக போராடியவர், சமத்துவத்துக்காக போராடியவர், மொழிக்காக போராடியவர்,
இத்தனை போராட்டத்தையும் மண்ணில் விதைத்த வருது. அப்போ அதனால தான் பெரியார் மண்ணு, அண்ணாவினுடைய வழித்தோன்றர்கள் என்று நம்ம சொல்கிறோம். அதவே பெரியாரே மண்ணுன்னு சொன்னால் எப்படி சீமானை ஏற்றுக்கிற முடியும்? அங்கே தானே பிரச்சனை வருது. அப்போ நீ என்ன பண்ணுற? அப்போ மத்திய அரசுக்கு ஆதரவாக நீங்கள் இருக்கீங்கன்னு சீமான்ற முடிஞ்சு போச்சு. முத்திரை வந்தாச்சு. சீமான் முதல்வர் வேட்பாளராக வருவார். மோடியினுடைய முதல்வர் வேட்பாளர் சீமான் தான். சீமானை அண்ணாமலை முன்னிறுத்துவார். அண்ணாமலை, டிடிவி, சீமான் எல்லாம் சேர்ந்து சீமான் தான் முதல்வர் வேட்பாளர் என்று ஆர்எஸ்எஸ் அவருடைய ஆட்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டிவியில் மீடியாவில் பேசுகிறாங்க. வருதா இல்லையா? அப்போ சீமானுக்கு எப்படி? சீமான் வந்து பிஜேபி ஆளுன்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. ஒருத்தர் போதும். நீங்கள் என்ன பேசினாலும் உங்களை காலி பண்ணுறதுக்கு ஒருத்தர் போதும். ரவீந்திரன் துரைசாமி ஒருத்தர் போதும் சீமானை காலி பண்ணுறதுக்கு. ஏன்னா அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. சீமான் தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுக்குறாரு. உலகத்தின் மனித குலத்தின் எதிரி பிஜேபின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்கள் பின்னால் போய் மோடியினுடைய வேட்பாளர் சீமான் அவர் சொல்லி சோழியை முடிச்சு விட்டார்ல. சீமானுடைய அரசியல் வாழ்க்கையே முடிச்சு விட்டார் அவர். வேற என்ன இருக்குது? அதே மாதிரி தானே நீங்கள் பேசுகிறீங்க. பெரியாரே மண்ணுன்னு சொன்னீங்கன்னா அப்போ உன்னுடைய குரல் யாருடைய குரல்? சங்கி குரல் தானே. அந்த ஆரிய குரல் தானே அது. அந்த ஆரிய குரல் எதுக்கு எதிரானது? சமூக நீதிக்கு எதிரானது, சமத்துவத்துக்கு எதிரானது, பகுத்தறிவுக்கு எதிரானது, இத்தனைக்கு எதிரானது தானே அந்த குரல். அந்த குரலாக சீமான் ஒழிக்கும் போது சீமான் எப்படி முன்னுக்கு வர முடியும்? அங்கே அவுட்டா? அங்கே முடிஞ்சு போச்சா? அப்போ இத்தனையும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே நபராக இத்தனை அநீதிகளையும் எதிர்த்து குரல் கொடுத்து ஒரு பக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக ஒரு பக்கம் உருவாக்கிட்டு இருக்கார். ஒரு பக்கம் அவருக்கு வந்து மத்திய அரசினுடைய பாராமுகத்தினால, மத்திய அரசினுடைய அழுத்தத்தினால கவர்னரை வச்சுக்கிட்டு எந்த மசோதாக்களையும் நிறைவேற்ற விடாமல் கவர்னரை வைத்து நாட்டாமை பண்ணி இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறது மத்திய அரசு, மத்திய ஒன்றிய அரசு. இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தினுடைய தாக்கம். இன்னைக்கு ட்ரம்ப் போடக்கூடிய 50% வரி விதிப்பு தமிழகத்தையும் பாதிக்கும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து ஒரு 5 லட்சம் பேருக்கு பாதிப்பு வரும். இத்தனை பாதிப்புகளையும் சேர்த்து ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி க்ளோஸ் ஆகும். இத்தனையும் சேர்த்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு முதலமைச்சருக்கு இருக்கா இல்லையா? அத்தனையும் வச்சுக்கிட்டு தானே ஒரு சைடு இந்த பாரு, ஒரு சைடு குடி, ஒரு சைடு சட்ட ஒழுங்கு, ஒரு சைடு ஓல்டு ஏஜ் பென்ஷன் கொடுக்கல, ஒரு சைடு வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு கேட்குறாங்க. ஓல்டு ஏஜ் பென்ஷனாக இருக்கட்டும், துப்புரவு பணியாளருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு இருக்கட்டும், இல்லை வந்து அரசு ஊழியர் தேர்வாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன? அடிப்படை பணம் வேணும். மத்திய அரசு நம்மளுக்கு கொடுக்க டெவல்யூஷனில் ₹1 29 பைசா தான் கொடுக்குது. மன்மோகன் சிங் இருக்கும்போது 75% நம்ம கொடுத்த டேக்ஸில் 75% நம்மளுக்கு திரும்பி வந்தது. மோடி அரசு வந்த பிறகு நம்ம கொடுக்குற டேக்ஸில் 35% தான் நம்மளுக்கு திரும்பி வருது. கிட்டத்தட்ட 65% அவங்க எடுத்துக்கிறாங்க. இத்தனை பாராமுகத்திலும் இன்னைக்கு ஓல்டு ஏஜ் பென்ஷன் நிறைவேற்ற முடியலைன்னா காரணம் என்ன? பொருளாதார நிலைமை இருக்குது. அரசு ஊழியர்கள் ஜாக்டோ ஜியோ பிரச்சனை. அடுத்து ஓல்டு ஏஜ் பென்ஷனில் ஓல்டு பென்ஷன், புது நியூ பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. அதை நீக்கிட்டு ஓல்டு பென்ஷன் தரேன்னு திமுக வாக்குறுதி கொடுத்தது. 500 வாக்குறுதி கொடுத்தாங்க, 365 நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லி அவங்களே லிஸ்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்து என்னது? நிறைவேற்ற சொல்லாத வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க. இதை தாண்டி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. போலீஸ்க்கு மேன் பவர் கம்மி. இருக்கக்கூடிய மேன் பவரில் சட்ட ஒழுங்கு மேனேஜ் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் விங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இதற்கான தேவை இருக்குது. ஆனால் மேன் பவர் கொண்டாடணும்னா பணம் வேணும். ஓல்டு பென்ஷன் கொடுக்கணும்னா பணம் வேணும். எம்ஜிஆர் உருவாக்குனது டைட்டான். தமிழ்நாடு டிட்கோவும் டாட்டாவும் சேர்ந்து டைட்டான் உருவாக்குனாங்க. இன்னைக்கு டைட்டானுடைய வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ என்ன தெரியுமா? 3,20,000 கோடி. 3,20,000 கோடி மார்க்கெட் வேல்யூ. அதில் 28% ஷேரு தமிழ்நாட்டுக்கு. கிட்டத்தட்ட 87,000 கோடி ஷேரு வந்திருக்கு. இது மாதிரி கம்பெனிகளை நம்ம வந்து இப்போ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி 75 கம்பெனி இன்னைக்கு நஷ்டத்தில் ஓடுது. இதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்குது. மின்சாரத்துறை நஷ்டத்தில் ஓடுது, அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நஷ்டத்தில் ஓடுது, அதை மீட்டெடுக்க வேண்டிய சீரழிங்க பொறுப்பு இருக்குது. இது எதையுமே அவர் வந்து இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை, திமுக இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் வந்தால், எடப்பாடி வந்தால் இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? பதில் இருக்கா உங்கள்கிட்ட? இல்லை அண்ணாமலை வந்தால் என்ன பண்ண போகிறீங்க? பதில் இருக்கா? சீமான் வந்தால் என்ன பண்ண போகிறீங்க? பதில் இருக்கா? இல்லை விஜய் வந்தால் என்ன பண்ண போகிறீங்க? பதில் இருக்கா? எடப்பாடி வந்தால் என்ன பதில் இருக்கா? யாருன்னு உங்கள்கிட்ட எந்த தீர்வுமே இல்லையே. ஆனால் இத்தனை பிரச்சனைக்கு மத்தியில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக உருவாக்கியிருக்காரு திரு மு க ஸ்டாலின். அடுத்து வந்து வேலை வாய்ப்பில்
ஸ்கில் டெவலப்மெண்ட் கிட்டத்தட்ட 54 லட்சம் பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீங்கள் எஜுகேஷன் பிரமிடை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் 2 கோடி பேர் இருக்காங்க. இதில் 1 கோடியே 30 லட்சம் பேர் வந்து 12th 10th 8th ட்ராப் அவுட். 65 லட்சத்துலேருந்து 70 லட்சம் பேர் வந்து கிட்டத்தட்ட வந்து டிகிரி முடித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்க, எம்ஏ எம்எஸ்சி பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ இந்த மாதிரி முடித்தவங்க. 4 லட்சம் பேர் வந்து பிஹெச்டி முடித்தவங்க, எம்பிபிஎஸ்சி எம்டி இந்த மாதிரி முடித்தவங்க. இதுதான் எஜுகேஷன் பிரமிட். இந்த பிரமிடில் 1.25 லட்சம் பேர் 1.25 லட்சம் பேர், இதில் ஒரு 65 லட்சம் பேர் இது இருக்குது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7,14,000 பேர் டிகிரி முடித்து வெளியே வர்றான். 8.5 லட்சம் பேருக்கு இன்னைக்கு உதவித்தொகை கொடுக்குறாரு ஸ்டாலின். கிட்டத்தட்ட 55 லட்சம் பேருக்கு இன்னைக்கு அப்ஸ்கில் பண்ணி கொடுத்துருக்காரு. 50 லட்சம் பேருக்கு இன்னைக்கு சம்பளம் 10,000 ரூபா 15,000 ரூபா வாங்கினவனுக்கு இன்னைக்கு அடுத்து 30,000 ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பண்ணது யாரு? ஸ்டாலின் தானே பண்ணியிருக்காரு. இத்தனையும் குறை சொல்லக்கூடிய எதிர்க்கட்சிகள் யாராவது ஒருத்தர் இந்த சாதனையை எடப்பாடி பண்ணிருக்கலாம்ல 4.5 வருஷத்துல? ஏன் பண்ணல? ஜெயலலிதா கொடுத்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவர் எடப்பாடி. ஜெயலலிதா கொடுத்த தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்தினவர் எடப்பாடி. நிறுத்தினாரா இல்லையா? இல்லை, அது கோவிட் டைமில் தானே சார். கோவிட் டைம்லையும் கொடுக்க முடியல உங்களால். இன்னைக்கு வந்து திமுக அரசை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அதே கொடுக்கணும்னு அவசியமாக இருக்குது. அவங்க வேற கொடுப்பாங்க. இத்தனைக்கு லேப்டாப் திட்டம் கொடுக்குறது நான் சொல்லி தான் அந்த அம்மா கொடுத்தாங்க. ஃபேனு, மிக்சி, கிரைண்டரு, ஆடு மாடு கோழி, லேப்டாப்பு எல்லாமே நான் சொல்லி தான் கொடுத்தேன். அதுக்கு சிறப்பு திட்ட அமலாக்கத்துறைன்னு ஒன்று ஆரம்பித்து பண்ணாங்க. அது நிறுத்தினவர் தானே எடப்பாடி. 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டாந்தேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கான அப்ரூவல் வாங்கினீங்க. சரி, 11 மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு நீட்டை வச்சு சோழியை முடிச்சிட்டான்ல. ஏழை எளிய மாணவர்களுக்கு இருக்கா? 7.5% ரிசர்வேஷன் கொடுத்தீங்க. அது ஒன்று தான் எடப்பாடி பண்ண முக்கியமான ஒரு விஷயம். நீட்டை எதுக்க முடியல உங்களால். நீட்டை வந்து ரத்து பண்ணுறதுக்கு உங்களால் வழி இல்லை. 7.5% கொடுத்தீங்க. அது நம்ம எடப்பாடியை பாராட்டலாம். ஸோ இதை தவிர வேறு என்ன பண்ணியிருக்காரு எடப்பாடி சொல்லுங்க. அப்போ நம்ம கண்ணு முன்னால் ஒரு வாக்காளன் முன்னால் இத்தனை பேர் நிற்கிறாங்க. ஸ்டாலின் இருக்கார், இந்த பக்கம் எடப்பாடி இருக்கார், அதிமுக அடிமையாக்கி பிஜேபி அழகு வைத்த எடப்பாடி இருக்கார். இந்த பக்கம் நடிகர்கள் இளைஞர்களை மது போதை வன்முறை வெறியாட்டம் டான்ஸு குத்தாட்டம் இதெல்லாம் போட்டு இளைஞர்களை சீரழித்த ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்கார். இந்த பக்கம் சீமான் ஒரு பக்கம் அரசியல் வந்திருக்கார். தமிழ் தேசிய சித்தாந்தம் சொல்லிட்டு பிரபாகரன் அவரை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் வந்து நிற்கிறார். பிரபாகரன் நம்பி போன அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக மடிஞ்சானா இல்லையா? அமிர்தலிங்கத்தை சுட்டுக் கொண்டது யார்? விடுதலை புலிகள் தானே. விடுதலை புலிகளுக்கு ஆதரவு கொடுத்தது எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் சமாதியே உடைப்பேன்னு சொன்னது யார்? சீமான். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ என்ன இவங்களுக்கெல்லாம் என்னங்க கொள்கை இருக்குது? என்ன ஒரு நோக்கம் இருக்குது? விடுதலை புலிகளை உருவாக்குனது எம்ஜிஆர் தானே. 4 கோடி கையில் தூக்கி கொடுத்து விடுதலை புலிகளுக்கு ஆயுதத்தை கொடுத்து விடுதலை புலிகளை ஸ்ட்ராங்காக உருவாக்குனது எம்ஜிஆர் தானே. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? மிதவாத தலைவர்கள் அத்தனை பேரையும் கொண்டாங்களா இல்லையா? அமிர்தலிங்கம் உட்பட கொண்டாங்களா இல்லையா? கொண்டு ஒரு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை கட்டமைச்சார் பிரபாகரன், மாற்று கருத்து இல்லை. ஒழுக்கமில்ல இராணுவத்தை கட்டமைச்சார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் மிதவாதிகளை அனைவரையும் கொன்றுவிட்டு தன் இயக்கம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சித்தாந்தத்தை எடுத்ததுனால ஒட்டுமொத்த தமிழ் ஈழம் என்ற கனவை அழிந்து விட்டது. 2.5 லட்சம் பேர் மக்கள் கொல்லப்பட்டார்கள். அப்போ என்ன அர்த்தம்? எவன் எதை கையில் எடுக்கிறானோ அதனாலே அவனுக்கு அழிவு உறுதி. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டயலாக் நெகோசியேஷன் இதை விட்டுவிட்டு ஆயுதத்தை வன்முறையை கையில் எடுக்கக்கூடிய எவனும் வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. மக்களில் ஜனநாயக நாட்டில் டயலாக் வேணும், நெகோசியேஷன் வேணும், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் வேணும், கிவ் அண்ட் டேக் பாலிசி வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஒரு எதிர்கால தலைமுறையை நம்ம உருவாக்கி கொண்டாட முடியும். ஒரு பக்கம் உலகம், ஒட்டுமொத்த உலகமும் இரவும் பகலும் உழைத்து கொண்டிருக்கிறது. எதற்கு தெரியுமா? நம்ம நாடு குடிக்கணும், நம்ம நாடு கேளிக்கையில் ஈடுபடணும், நம்ம நாடு அவன் உற்பத்தி பண்ணுற பொருளை வாங்கணும், அவனுடைய கிராண்ட் பிளானுக்கு அடிமையாகணும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய இளைஞர்கள் விட்டில் பூச்சிகளாக விளக்கொளிச்சத்தை பார்த்து தங்களை வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களா இருந்து அவங்ககிட்ட இருந்து எடுத்து மீட்டெடுத்து அவர்களுக்கு ரெக்கை கொடுத்து சிறகு விரித்து பறக்க வைக்க வேண்டிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய
ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நம்ம கண்ணு முன்னால் இப்போ தெரிறது மு.க. ஸ்டாலின் தான். எனக்கு அவர் மேலே 1008 விமர்சனங்கள் இருக்குது. பட் ஆனால் இத்தனை பேருக்கு மத்தியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். நன்றி சார். நன்றி. மிக்க நன்றி.